இங்க அன்புன்ற சின்ன பையன் ஆன்லைன் கிளாஸ்ல அவனுக்கு புடிச்ச பொண்ணுக்கு ஹார்டின் அனுப்புறான். அவங்க மேம் கண்டுபிடிச்சிட்டு ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்டதுக்கு உன் கிளாஸ் ரொம்பவும் போர் அடிக்குதுன்னு சொல்லிடுறான். ஸோ உங்க அப்பா உங்க அம்மா யாருன்னா கூப்பிட சொல்றாங்க. அப்பதான் இவன் நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன்னு சொல்றான். அதை கேட்டதுமே அவங்க அப்பா கால் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஆக்சுவலாக அவனுக்கு சம்மர் ஹாலிடேஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் அவங்க அப்பா வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டு நைட்டு தான் வருவார். அவங்க அம்மாவுமே கோயம்புத்தூர்ல வேலை பார்த்துட்டு அப்பப்போ தான் வந்திருப்பாங்க. இவனோட படிப்பு செலவுக்காக நிறைய கடன்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ அதை அடைக்கிறதுக்காக இப்போ குழந்தைய கூட பார்க்க முடியாம வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தென் இந்த பையனோட அம்மா கால் பண்ணி நீ கிளாஸ் பண்ணிட்டு ஒழுங்கா அட்டன் பண்ணு, பீஸாலாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றாங்க. அப்ப பீஸா டெலிவரி பண்றவர்கிட்ட என் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறீங்களா, எனக்கு ரொம்பவும் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயும் சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு போறான். அண்ட் இவன் வீட்டில் தனியாக தான் இருக்கான். அந்த டைம்ல லேப்டாப்ல சாங்ஸ் வீடியோஸ் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு ஜாலியா இருக்கான். அப்பன்னு பார்த்து இவன் வேவ் போர்டு வச்சு விளையாடும் போது அங்க இருக்க ஆயில் டேங்க்ல இடிச்சு ஆயில் கீழே ஊத்திக்குது. தென் இவங்க அப்பா நைட்டு வந்து இதை பார்த்ததுமே ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்கறாங்க. ஆனா நான் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அவங்க தான் நீ பயப்படாம நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னாங்கன்னு சொல்றான். ஆனா இவரு நான் அம்மா கிட்ட இவன் நேரமா பேசிட்டு இருந்தா அதை பத்தி எதுவுமே சொல்லல, நீ என்கிட்ட பொய் சொல்றியான்னு சொல்லிட்டு அடிச்சிடாரு. இவனுமே கோச்சுக்கிட்டு உள்ள போயிடறான். தென் ஒய்ஃப் கிட்ட கால் பண்ணி பேசும்போது தான் அவன் ஏற்கனவே அவங்க கிட்ட சொல்லிட்டான்ற விஷயமே தெரிய வருது. ஸோ நம்ம தான் தெரியாம அடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவனுக்கு பிடிச்ச மேகிலாம் செஞ்சுட்டு போய் கொடுக்குறாரு. ஆனா அவன் கதவை சாத்திக்கிறான். இவர் போனதுமே தான் அதை எடுத்து சாப்பிட்றான். அப்போ நோட்ல டிராயிங்லாம் வரைஞ்சி வச்சுக்கிறான். அதில் படிச்சு பார்க்கும்போது இவங்க அம்மா அப்பா கூட ஒன்னா தூங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதி வச்சிருக்கான். இதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா நெக்ஸ்ட் டே இந்த பையன் அவர் உள்ள வச்சுட்டு வெளியே போட்டு வெளியே கிளம்பிடுறான். ஆனா இவன் ரொம்ப நேரம் ஆகி லாக் ஓப்பன் பண்ண மாட்டான். ஸோ நான் ஜெயிலில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகிறா, திறந்து வரான்னு சொல்றாங்க. அப்பதான் இவன் எனக்கு மட்டும் எப்படி இருக்கும், டெய்லியுமே நான் இப்படி தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். ஒய்ஃபு கால் பண்ணி பார்க்கறாங்க. அப்போ இவன் ரொம்ப நாளாவே ரூமுக்குள்ளே இருக்கான். கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போக சொல்றாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அதே தான் சொல்றாங்க. ஸோ இவன் வேற வழி இல்லாம வெளியே கூட்டிட்டு போறான். ஸோ இப்போ வெளியே போகும்போது தான் ரொம்பவும் சந்தோஷப்படுறான். அப்பன்னு பார்த்து இவன் லோன் எடுத்த லோன்காரங்களாம் வந்துடுறாங்க. அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்காக அவங்க பாட்டி வீடு கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க.